வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உறவினர்களின் வார்த்தைகள் உங்களுடைய மனதை காப்பாற்றிக் கொண்டே தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அதிலிருந்து மீளக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. உங்களுடைய சொந்த பந்தங்கள் உறவினர்கள் அப்படி என்று சொல்றாங்களே, அவங்க மற்றவங்க முன்னாடி உங்களுடைய வறுமைகளையோ உங்களுடைய தோல்விகளையோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையவோ சுட்டி காட்டி பேசின அந்த விசவார்த்தைகள் இன்னைக்கும் உங்களுடைய காதுக்குள் கேட்டுக்கொண்டும் ஒழித்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் அந்த நபர்கள் ஏன் இப்படி பேசி நம்மளை மற்றவர்கள் முன்னாடி தரம் தட்டி கொண்டு இருக்கிறார்கள் என்பது பற்றி உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நாட்களும் காலங்களும் போக போகத்தான் உங்களுக்குள்ளேயே ஆரம்பிக்கும். அந்த நபர்கள் நம்மளை பிடிக்காமல் எப்படியாவது நம்மளை 4 பேருக்கு முன்னால் தலை குனிய வைக்க வேண்டும், அவமானங்களை தேடி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் செய்யக்கூடிய ஒரு செயலாகவே இது இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சொந்தக்காரங்களை இப்படி பேசிட்டாங்களேன்னு நீங்கள் நெஞ்சு உருகி அழுது அந்த காயத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு உங்களுக்கு எத்தனையோ மாதங்களும் எத்தனையோ வருடங்களும் நிச்சயமாகவே தேவைப்படும். எனவே அதனை நீங்கள் ஒருபோதும் மனதிற்குள் வைத்துக் கொள்ளவே கூடாது. சொந்த பந்தங்கள் என்றாலே அப்படித்தான் இருப்பார்கள். அதுவும் இந்த தனுசு ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள சொந்த பந்தங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்னும் உங்களுடைய மனதை வாட்டி எடுத்துக்கொண்டே தான் இருக்கும். அந்த கொடுமையான வார்த்தைகளை உங்களால மறக்கவே முடியாதுங்க. ஆனா நீங்கள் கவலைப்படாதீங்க தனுசு ராசிக்காரங்களை. அதை உறவினர்கள் முன்னாடி நீங்கள் மகாராஜாவை போல தலை நிமிர்ந்து வாழ போகக்கூடிய ஒரு காலங்கள் மிக தூரத்தில் கிடையாது. அது மிக அருகில் வந்துவிட்டது. அதை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லா விதமான விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் உங்களுக்கு சாதகமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே நடந்துவிடும். நீங்கள் இனிமையாக பேசுபவர்களிடம் எச்சரிக்கையாக நீங்கள் இனிமேல் இருக்க வேண்டும். அந்த எச்சரிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான விஷயங்களிலிருந்தும் உங்களை நிச்சயமாகவே பாதுகாத்து கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்களை இனிமையான வார்த்தைகள் எல்லாமே உண்மையான ஒரு அன்பை குறிக்காது என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் முதலில் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சில மனிதர்கள் நம்மிடம் மிகவும் அன்பாக பேசுவார்கள், நம்முடைய நலனை விரும்புவது போல கூட நடந்து கொள்வார்கள். ஆனால் அவங்களின் உண்மையான எண்ணங்கள் வேறுவாகத்தான் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு உதவிகள் அவர்களுக்கு தேவைப்படலாம். அதற்காக மட்டுமே தான் உங்களை நாடி அந்த நபர்கள் உங்களை தேடியும் வருவார்கள். கடந்த காலத்தில் இனிமையான பேச்சால் உங்களை நம்ப வைத்த ஒருவர் பின்னர் உங்களுக்கு ஏமாற்றத்தை தேடி கொடுத்திருக்கலாம். அந்த அனுபவங்கள் காரணமாக இப்போது யாரையும் நெருக்கமாக அனுமதிக்க நீங்கள் யோசித்துக் கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நிச்சயமாகவே இருப்பீர்கள். தனுசு ராசி என்பர்களை வார்த்தைகளை விட செயல்களை நீங்கள் கவனிப்பது மிக அவசியம். ஒருவர் உங்களுடன் எப்படி நடந்து கொள்கிறார் என்பது தான் அவங்களின் உண்மையான ஒரு குணத்தையே நிச்சயமாக காட்டிக் கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களிடம் யார் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதே அளவுக்கு நீங்களும் அவர்களிடம் நடந்து கொள்வது தான் சரியான ஒரு பதிலடியாகவே இருக்கும். ஒருவர் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கிறார் என்றால் நீங்கள் ஏமாற்றத்தை கொடுக்க கூடாது. அந்த ஒரு நபரிடம் அப்படியே விலகி பேச்சுவார்த்தைகளை குறைத்துக் கொள்வது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். எனவே இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கடைபிடித்து பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நினைத்தது ஒன்றாகவும் நடப்பது வேறு ஒன்றாகவும் இந்த ஒரு காலகட்டத்தில் தோன்றும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அந்த செயல்களில் ஒரு முடிவை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். தனுசு ராசியில் இருக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் ஏற்பட்டு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுத்து சென்றால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு அனைவருடைய வாழ்க்கைக்குள்ளையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடந்து பாருங்கள். அதுவே இன்னும் நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும்.
மனக்குழப்பங்கள் குறைந்து தெளிவான முடிவுகளை இப்பொழுது எடுத்தால் அது உங்களுக்கு சாதகமான ஒரு பலனையும் நல்ல ஒரு நிலைமைக்கும் உங்களை நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். தனுசு ராசி என்பர்களை கடந்த காலத்தில் சில விஷயங்களின் முடிவு எடுக்க முடியாமல் குழப்பத்தில் நிச்சயமாகவே இருந்திருக்கலாம். ஒரு பக்கம் ஆசை, இன்னொரு பக்கம் பயம் என்று மனதிற்குள் போராட்டங்கள் இன்னும் நடந்து கொண்டே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். எதை தேர்வு செய்வது, எதை விடுவது என்று தெரியாமல் பல நாட்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யோசித்த ஒரு தருணங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த குழப்பங்கள் உங்களை மன அமைதிகளையும் நிச்சயமாகவே பாதித்து போட்டிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய எண்ணங்களில் தெளிவு என்பது உருவாக்கக்கூடிய ஒரு காலமாகவே உங்களுடைய வாழ்க்கை அமையப் போகிறது. இதுவரை பார்க்காத சில விஷயங்களை புதிய கோணத்தில் பார்க்கக்கூடிய ஒரு திறமைகள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே கிடைக்கும். சந்திரனின் தாக்கம் மனநிலை மற்றும் எண்ணங்களை குறிக்கும் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. அதனாலேயே மனதை அமைதியாக வைத்து கொண்டு சிந்தித்தால் சரியான முடிவுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எடுப்பதற்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். தனுசு ராசியான உங்களுக்கு எல்லா முடிவுகளும் உடனடியாக சரியானதாக இருக்க வேண்டிய அவசியம் என்பது நிச்சயமாக இருக்காது. சில முடிவுகள் நாட்கள் கடக்கத்தான் அது சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆனால் நீங்கள் அனுபவத்துடன் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் உங்களை சரியான ஒரு பாதையில் அழைத்து சென்று அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். கடந்த கால குழப்பங்கள் இனிமேல் உங்களுக்கு தெளிவை கொடுக்கும் பாடமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. உங்களின் மனம் மீண்டும் நம்பிக்கையுடன் முன்னேற தொடங்கக்கூடிய ஒரு காலங்கள் இப்பொழுது பிறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் இனிமையாக பேசுபவர்களிடம் எச்சரிக்கையாக நீங்கள் இனிமேல் இருக்க வேண்டும். அந்த எச்சரிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான விஷயங்களிலிருந்தும் உங்களை நிச்சயமாகவே பாதுகாத்து கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்களை இனிமையான வார்த்தைகள் எல்லாமே உண்மையான ஒரு அன்பை குறிக்காது என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் முதலில் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சில மனிதர்கள் நம்மிடம் மிகவும் அன்பாக பேசுவார்கள், நம்முடைய நலனை விரும்புவது போல கூட நடந்து கொள்வார்கள். ஆனால் அவங்களின் உண்மையான எண்ணங்கள் வேறுவாகத்தான் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு உதவிகள் அவர்களுக்கு தேவைப்படலாம். அதற்காக மட்டுமே தான் உங்களை நாடி அந்த நபர்கள் உங்களை தேடியே வருவார்கள். கடந்த காலத்தில் இனிமையான பேச்சால் உங்களை நம்ப வைத்த ஒருவர் பின்னர் உங்களுக்கு ஏமாற்றத்தை தேடி கொடுத்திருக்கலாம். அந்த அனுபவங்கள் காரணமாக இப்போது யாரையும் நெருக்கமாக அனுமதிக்க நீங்கள் யோசித்துக் கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நிச்சயமாகவே இருப்பீர்கள். தனுசு ராசி என்பர்களை வார்த்தைகளை விட செயல்களை நீங்கள் கவனிப்பது மிக அவசியம். ஒருவர் உங்களுடன் எப்படி நடந்து கொள்கிறார் என்பது தான் அவங்களின் உண்மையான ஒரு குணத்தையே நிச்சயமாக காட்டிக் கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களிடம் யார் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதே அளவுக்கு நீங்களும் அவர்களிடம் நடந்து கொள்வது தான் சரியான ஒரு பதிலடியாகவே இருக்கும். ஒருவர் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கிறார் என்றால் நீங்கள் ஏமாற்றத்தை கொடுக்க கூடாது. அந்த ஒரு நபரிடம் அப்படியே விலகி பேச்சுவார்த்தைகளை குறைத்துக் கொள்வது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். எனவே இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கடைபிடித்து பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நினைத்தது ஒன்றாகவும் நடப்பது வேறு ஒன்றாகவும் இந்த ஒரு காலகட்டத்தில் தோன்றும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அந்த செயல்களில் ஒரு முடிவை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். தனுசு ராசியில் இருக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் ஏற்பட்டு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுத்து சென்றால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு அனைவருடைய வாழ்க்கைக்குள்ளையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடந்து பாருங்கள். அதுவே இன்னும் நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும்.
மனக்குழப்பங்கள் குறைந்து தெளிவான முடிவுகளை இப்பொழுது எடுத்தால் அது உங்களுக்கு சாதகமான ஒரு பலனையும் நல்ல ஒரு நிலைமைக்கும் உங்களை நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். தனுசு ராசி என்பர்களை கடந்த காலத்தில் சில விஷயங்களின் முடிவு எடுக்க முடியாமல் குழப்பத்தில் நிச்சயமாகவே இருந்திருக்கலாம். ஒரு பக்கம் ஆசை, இன்னொரு பக்கம் பயம் என்று மனதிற்குள் போராட்டங்கள் இன்னும் நடந்து கொண்டே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். எதை தேர்வு செய்வது, எதை விடுவது என்று தெரியாமல் பல நாட்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யோசித்த ஒரு தருணங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த குழப்பங்கள் உங்களை மன அமைதிகளையும் நிச்சயமாகவே பாதித்து போட்டிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில்